தோனிக்கு முன்பு சிஎஸ்கே அணியோட கேப்டனா வந்து யார் இருந்திருக்கணும்னு தெரியுமா? சேவாக் அவர்கள் தான் சிஎஸ்கே அணியோட கேப்டனா வந்து இருந்திருக்கணும். ஆனா வந்து அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு. 2028ஆம் ஆண்டு தான் வந்து ஐபிஎல் வந்து துவங்கப்பட்டது. அப்ப வந்து அந்தந்த அணி வந்து தங்கள் ஊர்ல வந்து யார் நட்சத்திர வீரர்களா இருக்காங்களோ அவங்கள வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்திருந்தது. எல்லா அணியும் வந்து அந்தந்த ஊர் நட்சத்திர வீரர்களை வந்து தேர்வு செய்து எடுத்துக்கொண்டார்கள். ஆனா வந்து சிஎஸ்கே அணிக்கு நட்சத்திர வீரர்கள் தமிழகத்துல வந்து யாரும் இல்லாததால் ரொம்ப தவித்துக் கொண்டு இருந்தார்கள். அதனால் ஏலத்தில் வந்து பெரும் நட்சத்திர பேட்ஸ்மேன்ல வந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்து சிஎஸ்கே நிர்வாகம் இருந்தது. அந்த டைமில் தான் சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சேவாக்கு வந்து கால் பண்ணாங்களாம். சேவாக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஏலத்தில் வந்து வர வேண்டும், ஏலத்தில் வந்தால் கண்டிப்பாக உங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களாம். அப்போ வந்து சேவாக் வந்து நான் வந்து டெல்லி அணிக்காக விளையாடுகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சிஎஸ்கே நிர்வாகம் டெல்லி அணிக்காக வேண்டாம், நீங்கள் எங்கள் அணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். அதுக்கு வந்து ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேவாக் வந்து சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அந்த சேவாக் வந்து ஏலத்துலேயும் வரலையாம், சிஎஸ்கே அணிக்காகவும் விளையாடலையாம், டெல்லி அணிக்காக தான் விளையாண்டாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து சேவாக் அவர்கள் பகிர்ந்திருக்காங்க. இப்போ வந்து தோனி வந்து அதனால தான் வந்து சிஎஸ்கே அணியோட தலைமை பொறுப்பில் வந்து இருந்திருக்காங்க. ஒருவேளை வந்து தோனி வந்து இல்லைன்னா அந்த இடத்துல வந்து சேவாக் தான் வந்து இருந்திருப்பாங்க. தோனி அவர்களோட ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வந்து சேவாக்குக்கு தான் வந்து கிடைத்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?